Hello students, how are you all? I hope you all are fine. Today let us learn about the topic least common multiple, otherwise you call it as LCM. வாங்க LCM னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். LCM, short form of least common multiple is LCM. LCM of two or more given numbers is the smallest number which is divisible by all the given numbers. This is the definition of LCM. இப்போ LCM உடைய டெஃபினிஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 3 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. லீஸ்ட், காமன், மல்டிபிள்னு சொல்லிட்டு 3 வேர்ட்ஸ் இருக்கு. இந்த வேர்ட்ஸ் உடைய மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட்ல இருந்து போலாம். லாஸ்ட்ல your final word is, what is your final word? Multiple. First tell me what is multiple. Multiple னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. Multiple is nothing. For example 2 ones are 2 and 2 twos are 4, 2 threes are 6 and 2 fours are 8, 2 fives are 10 and 2 six are 12, 2 sevens are 14, 2 eights are 16 and etc. Okay, multiply பண்ணி வரக்கூடிய answer, these answers இருக்கு இல்லையா, so these answers are called multiples. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா multiplesனு சொல்லுவோம். இப்போ common multiplesனா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். This is the multiples of 2. Now tell me what is the multiples of 4. So this is multiples of 2 and multiples of 4. Next, so find out the multiples of 4. 4 உடைய multiples என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, 8, 12, 16, 20, 24, 28 and etc. Okay, so இப்போ நம்ம என்ன பார்த்தோம், first நம்ம multiples னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். next வந்து ரெண்டு நம்பர் எடுத்துருக்கோம். so first one is 2 and next one is 4. 2 உடைய multiples என்னன்னு சொல்லி எழுதிட்டோம். next 4 உடைய multiples என்னன்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். இப்போ multiple உடைய வேர்டுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு. next common multiple அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த 2 and 4 இருக்கு இல்லைங்களா, இந்த 2 and 4ல இருக்கக்கூடிய இருக்கிறதுல எது காமனா இருக்கு, காமனான மல்டிபிள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் யூ செக் 4 எடுத்துக்கோங்க. ஹியர் ஆல்சோ 4 and here also 4. so next is 8 and 8, so 12 and 12, 16, 16 etc. போகிட்டே இருக்கும் இல்லைங்களா. நம்ம இங்க எழுதியிருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய காமன் மல்டிபிள்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரியா, எழுதியிருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய காமன் மல்டிபிள்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி காமன் மல்டிபிள்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4, 8, 12, 16 and etc. கிளியர். இப்போ காமன் மல்டிபிள் வேர்டுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு. ஃபைனலாக நம்ம லீஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம். லீஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு அடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய காமன் மல்டிபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க காமன் மல்டிபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த காமன் மல்டிபிள்லேயே எது உங்களுக்கு லீஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ காமன் மல்டிபிள் இருக்கு இல்லைங்களா, அதில் உங்களுக்கு எது லீஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதில் என்ன which number is the least? Here which one is least number? 4. அப்போ இதுதான் என்னதுன்னா காமன் லீஸ்ட் காமன் மல்டிபிள். தட் இஸ் நத்திங் எல்சிஎம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ எல்சிஎம் ஆஃப் நம்ம இப்போ எந்த ரெண்டு நம்பர் எடுத்திருக்கோம், 2க்கும் 4க்கும் எடுத்திருக்கோம். கரெக்ட், 2க்கும் 4க்கும் எடுத்திருக்கோம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 and 4 is nothing 4. Clear? LCMல டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் லிஸ்டிங் மெத்தட் and one more is prime factor method. லிஸ்டிங் மெத்தட்னா என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் see how to find LCM by listing method. So your first one is find the LCM of 12 and 4. Step by step பண்ணணும். Your first step, so listen ma.
ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லைங்களா, ஸோ கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு மல்டிபிள்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ரைட் த மல்டிபிள்ஸ் ஆஃப் அ given two numbers. என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, 12 and 4. இப்போ எழுதுங்க. ஸோ ரைட் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 and 4. ஸோ 12 is nothing, 12, 24, 36, 60, 72, 84 and etc. Next 4 க்கு multiples எழுதணும். 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36 and etc. First step முடிஞ்சிச்சா? So second step, இப்போ இது ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரெண்டு மல்டிபிள்ஸ்லையும் இருக்கக்கூடிய காமன் நம்பரை, காமன் மல்டிபிளை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ யுவர் செகண்ட் ஸ்டெப் இஸ் ஃபைண்ட் அவுட் த காமன் மல்டிபிள். ஸோ ஹியர் 24 and 24 and then here 12 இருக்கு. நெக்ஸ்ட் 36 ஓகே. யுவர் செகண்ட் ஸ்டெப் இஸ் காமன் மல்டிபிள். Common multiple என்னன்னு சொல்லி எழுதுங்க. 12, 24 and 36 etc. So next இதில் நீங்கள் லீஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போது கண்டுபிடிச்சிங்க இல்லையா, இதில் காமன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கண்டுபிடிச்ச காமன் மல்டிபிளில் லீஸ்ட் மல்டிபிள் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதில் லீஸ்ட் நம்பர் என்னது, 12. ஸோ ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ LCM ஆஃப் 12 and 4 is 2. அவ்வளோதான். ஓகே. சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் யுவர் செகண்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்ச நம்ம எழுதியிருக்கக்கூடிய மல்டிபிள்ஸில் காமன் மல்டிபிள்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் யுவர் தேர்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்ச காமன் மல்டிபிள்ஸில் எந்த நம்பர் லீஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். தட் லீஸ்ட் நம்பர் இஸ் கால்ட் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அ லிஸ்டிங் மெத்தட். ஓகே. யுவர் நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் prime factor method. Now I am going to use the same number to show how to find LCM by prime factor method. See, listen. So first step என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு prime factor கண்டுபிடிக்கணும். என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 12 and then 4. prime factor ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 எடுத்துப்போம். இன் 2 tables how many times 12 will come, 6 times. திருப்பி 2 tablesல போகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். 2 tablesல இது போகலை அப்படின்னு சொன்னால் தான் நம்ம மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பருக்கு நம்ம போவோம். இது 2 tablesல போகும் இல்லைங்களா. ஸோ இன் 2 tables how many times it will come, 3 times. and then next இப்போது 3 வந்து 2 tablesல போகாது, அதனால் நான் இங்கே 3 எடுத்திருக்கேன். ஓகே. Your next prime number is 3 எடுத்திருக்கேன். In 3 how many times it will come, 1 times. Okay. Next இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ், 2 into 2 into 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 4 பாருங்கள். சேம் ப்ரொசீஜர் தான், ப்ரைம் நம்பர்ஸ் தான் எடுக்கணும். 2 எடுக்கிறேன். 2 tablesல 4 எவ்வளோ டைம்ஸ் வரும், 2 times வரும் இல்லைங்களா. ஸோ 2 அகைன் 2 tablesல 2 எவ்வளோ டைம்ஸ் வரும், 1 times. லாஸ்ட்டில் இங்கே 1 வர வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வரணும். ஓகே. இப்போ 4 உடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. ஸோ 2 into 2. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபேக்டர்ஸில் காமன் ஃபேக்டர்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோடைய காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, இதுதான். ஓகே. இங்கே 2 times வந்திருக்கு காமன் ஃபேக்டர், அதனால இது 2 time வந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு டைம் தான் எழுதுவோம். ஸோ ஃபைனலாக சி LCM of 12 and 4 is equal to, இப்போ 2 2 இருக்குது, அதனால் நீங்கள் ஒரு 1 2 போட்டுக்கோங்க. அகைன் திருப்பியும் காமன் ஃபேக்டர் 2 2 இருக்குது. ஸோ 1 2
அடுத்து அன்காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2 2s are 4 இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்பர் 3. ஸோ 4 3s are 12. ஓகே, இப்போ லிஸ்டிங் மெத்தட்லையும் நம்மளுக்கு LCM 12 தான் வந்துச்சு, ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட்லையும் நம்மளுக்கு LCM 12 தான் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ LCM ஆஃப் 12 and 4 is 12. கிளியர்? ஸோ உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய சம்ஸ் வந்து உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதனால் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேம்மா, ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.